பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நேர்களே. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தமாக இருந்தால் முழுக்க முழுக்க ஒரு சீரியல் மெகா சங்கமமாக அழகே அழகு சீரியலுடன் இணைந்து போய்கொண்டிருக்கின்றது. அழகே அழகு சீரியலினுடைய முக்கிய குடும்பத்துடன் ஒரு சென்னை பயணத்திலே இணைந்திருக்கின்ற கோமதி மற்றும் அவருடைய மருமக்கள் அங்கே செய்கின்ற அட்ரோசிட்டிகள் தற்போது பெரும் வரவேற்பை நேர்களிடையே பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த மகா சங்கமமானது டிஆர்பியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அங்கே தங்கராஜ் எனப்படுகின்ற அழகே அழகு சீரியலினுடைய வில்லனுடன் கோமதி சண்டையிடுவது போல ஒரு சில காட்சிகள் நாளை வர இருக்கின்றது. அதிலும் மிகவும் குறிப்பாக சொல்ல போனால் தீம் பார்க்கிலே தன்னுடைய குழந்தைகள் மனைவி செல்வதற்கு தங்கராஜ் அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையிலே அவர்களை உடனடியாக அழைத்து செல்வதற்காக கோமதி மற்றும் அவருடைய குழுவினர் தங்கராஜனுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். சென்றபோது அங்கே அவர்களை தங்கராஜனுடைய தாயார் அனுமதிக்கவில்லை. அதாவது அந்த குழந்தைகள் மட்டுமாவது தீம் பார்க்கிற்கு வர வேண்டும் என்று கேட்டபோது அனுமதிக்கவில்லை. இடையே அந்த தாயார் வந்து தங்கராஜுக்கு கோல் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் அந்த இடத்துக்கு உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து பெரிய அளவில் சண்டை பிடிக்கிறாரு. அந்த காட்சிகள் நாளைய எபிசோட்டிலே மிக முக்கியமான ஒரு கனதியான இடத்தை பெற இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது. என்ன அப்படி என்று சொன்னால் கதிரை இளநீர் கடையிலே வைத்து ராஜி கண்டிருக்கின்றார் இல்லையா? அது தொடர்பாக தொடர்ச்சியாக ராஜியினுடைய மன ஓட்டத்திலே பெரும் குழப்பங்கள் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக கதிர் தன்னை நெக்லெக்ட் செய்கின்றார் என்று ராஜி நினைத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் ராஜிக்கு நாளை உண்மையும் தெரிய வருகிறது. அதாவது தன்னுடைய தந்தையார் சிகிச்சைக்காகத்தான் சென்னைக்கு வந்திருக்கின்றார் என்கின்ற உண்மை நாளை தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கதிரை பின்தொடர்ந்து சென்ற ராஜி கதிர் செல்லுகின்ற ஒரு ஹோட்டலுக்கு இரகசியமாக செல்லுகிறார். அங்கே சென்று பார்க்கின்ற போது கதிர் ஒரு ரூமுக்குள்ளே செல்லுகிறார். ரூமுக்குள் கதிர் செல்லுகின்ற போது திடீரென்று கதவை தட்டுகிறார் ராஜி. அப்போது கதிர் கதவை திறக்கின்ற போது ராஜி வேகமாக உள்ளே நுழைகிறார். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, கதிர் வேறொரு பெண்ணுடன் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி நினைக்கின்றார். ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது. அங்கே கதிர் மற்றும் கதிரனுடைய மாமனார் அந்த ரூமிலே இருக்கிறார்கள். மாமனாரை பொறுத்தவரையிலே தன்னுடைய மகள் அந்த இடத்திற்கு வந்ததை பார்த்து அவர் அதிர்ந்து போய் இருக்கிறார். உடனே கதிர் கூறுகிறார், என்ன ராஜி இப்படி பண்ணிட்ட? உனக்கு சர்ப்ரைஸா எக்ஸாமுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன், எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டுட்டியே, இதான் உனக்கு வேலையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக நிலைமையை சமாளிக்கிறார் கதிர். தன்னுடைய அப்பா மற்றும் கணவர் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து ராஜி மிகவும் ஆனந்த நிலையை அடைக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் சொரிகிறது. இப்படியாகத்தான் அந்த சூழல் இருக்கின்ற போது திடீரென்று கதிரனுடைய மாமனார், அதாவது ராஜியினுடைய அப்பா முத்துவேல் வாந்தி எடுக்கிறார். அதாவது இரத்த வாந்தி எடுக்கிறார் அந்த இடத்திலே. இதை பார்த்ததும் ராஜி பதறி போய், அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒன்னும் இல்லம்மா, நான் தர்பூசணி ஜூஸ் குடிச்சேன், அதான் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சேன், அதனால அது ரெட் கலர்ல போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா இது வேறு, இது வந்து வாந்தி மாதிரி இருக்குது, ரத்த வாந்தி மாதிரி இருக்குது, அப்பா போய் சொல்லாதீங்க, என்னாச்சு அப்படின்ற போது பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தலையணையின் கீழே இருக்கின்ற மாத்திரைகள் எக்கச்சக்கமாக கிடக்குது. ஸோ அதை எடுத்துட்டு பெட் கவரை தூக்கி பார்க்கின்ற போது அங்கே அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருக்கின்றது. அதை பார்த்த ராஜி மிகவும் கொந்தளித்து விடுகிறார். கொந்தளித்து விட்டு கதிருக்கு கன்னத்திலே ஓங்கி அரைந்து கூறுகிறார், என்ன அப்படின்னு சொன்னால், எதற்காக என்னை ஏமாத்தின? எங்க அப்பாவுக்கு நீதான் ஏதோ பண்ணிட்டியா, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல ரிப்போர்ட்டை நீயே பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்து பாக்குறப்போ புரியுது. என்னது கேன்சரா அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, எங்க அப்பாவை நான் வழியா பாத்துருப்பேனே அப்படின்னு சொல்றப்போ கதிர் சொல்றாரு, இல்ல ராஜி நீ எக்ஸாம் கன்சன்ட்ரேட் பண்ணி பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து முத்துவேல் ராஜி கிட்ட சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்றது தெரியாது, ஆனா நீ ஐபிஎஸ் ஆகிறத வந்து நான் பார்க்கணும், அதுக்காகத்தான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்றாரு. அப்போ கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லமாமா நீங்க தொடர்ந்து ஆரோக்கியமா இருப்பீங்க, நம்ம பழையபடி ஜம்முன்னு ஊருக்கு போய் இறங்குவோம், நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இது வேறு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜி கேட்க, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும்னா, அதுக்காகத்தான் நீ அப்பத்தாவையெல்லாம் வீட்டை விட்டு கலைச்சியா அப்படின்னு சொல்லி ராஜியும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் அப்பாவை கூட இருந்து பார்த்துருப்பேனே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, சொன்னால் நீ வந்து படிக்க மாட்டேன், அவர் கூடவே சுற்றிட்டு திரிவேன், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி
முத்துவேலும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உனக்கு எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை விடுங்கப்பா, உங்களுக்கு என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது, எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, யார் டாக்டர், இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளாக இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இதெல்லாம் இப்போ எனக்கு குணமாயிடுச்சு, இப்போ ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்ஜரி இருக்குது, அந்த சர்ஜரிக்காக தான் வந்திருக்கேன். பட் அதுக்கு வந்து இரத்த உறவினர் யாராச்சும் வரணும் அல்லது நெருங்கிய ரிலேட்டிவ் யாராச்சும் வரணும் அப்படின்றதால தான் கதிரை கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் தாங்க மாட்டாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கிட்டையும் அதை சொல்கிறது வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து நீ படிக்கிற பொண்ணு, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கதிர் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுக்குமே யோசிக்காதீங்க, நீங்கள் சுகமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, நீ எதுக்கு இப்படி ஜேம்ஸ் ஒன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்த, நீ போயிட்டு வந்து நீ படிக்கிற வேலையை பாரு, அந்த உனக்கு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை பாரு, இங்கெல்லாம் நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உண்மையில நான் வீணாக கோவப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் அத்தைக்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவங்க தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கதிர் அந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்காக கேட்க, அதாவது ஒரு காமெடி பண்ற மாதிரி, நீங்க தான் கூடவே இல்லையே, நீங்க தான் உரட்டி விட்டீங்களே, நீங்க தான் உங்க கூட சேர்க்கவே இல்லையே, அப்புறம் இப்படி அவங்க உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க, தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் அந்த கேள்வியை வந்து முத்துவேல் கிட்ட வந்து கதிர் கேட்கிறாரு. அதாவது அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதாவது கோமதி தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து மாற்றணும், அந்த டென்ஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக கலகலப்பாக மாற்றணும் அப்படின்றதால. அப்போது முத்துவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கோமதியும் நானும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாலும் கூட அவளுக்கு ஒன்றுனா நான் துடிச்சிருவேன், நான் எனக்கு ஒன்றுன்னு சொன்னால் அவள் துடிச்சிருவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது எனக்கு தெரியும், அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் தானே முதல் ஆளாக ஓடி வந்தீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, எதையுமே யோசிக்காமல் வந்தீங்க இல்லையா, அதனால் அது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் அம்மாவும் உங்களை ரொம்பவே அனுபவிச்சிருக்காங்க. எத்தனையோ வாட்டி உங்கள் தம்பி ஏடாகுடமா எல்லாம் பண்ணும்போது கூட எங்கள் அப்பா அருவாளை தூக்கிட்டு அவனை வெட்டுறதுக்கு போயிருப்பாரு, சாரி அவரை வெட்டுறதுக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. எது என் தம்பியை வெட்ட போனானா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த அளவுக்கு அவர் வந்து ஏதாச்சும் பண்ணுவார், யாருக்குமே கோவம் பெற அளவுக்கு பண்ணுவார். பட் அப்போல்லாம் அம்மா தான், நான் அவங்கள அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னு சொன்னால் அது நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னையே வெட்டுறது மாதிரி, அருவாளை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கி வச்சதெல்லாம் அம்மா தான், இதெல்லாம் அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவர் வந்து அருவாளை தூக்கிட்டு வெட்டிட்டு திரும்ப போயிடுவாரா, என் தம்பியில கை வச்சுட்டு திரும்ப போயிடுவாரா, கூறு போட்டிருப்பேன் நான் அப்படின்னு சொல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்போ இவரும் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, கதிரும் சொல்றாரு, அவங்களும் சிரிச்சுட்டே சொல்றாங்க. பட் அந்த சுச்சுவேஷனை வந்து நல்ல வடிவா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து நார்மலைஸ் பண்றாங்க, அதை நார்மல் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சீன் மாறுது. என்ன அப்படின்னு சொன்னா, செந்தில் வந்து மீனாவுக்கு சர்ப்ரைஸ் விசிட்டாக சென்னைக்கு வராரு, மீனாவை சந்திக்கிறதுக்காக. எங்க வராரு அப்படின்னு சொன்னா, அந்த தீம் பார்க்குக்கு வராரு. ஏன்னா அந்த லொக்கேஷனையே மீனா கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து அந்த தீம் பார்க் குதூகலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புருஷனுக்கு வந்து லொக்கேஷன் போட்டதையும் மறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லொக்கேஷனுக்கு போறாங்க. போயிட்டு அதாவது செந்தில் வந்து அந்த லொக்கேஷனுக்கு போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பின்னாடி இருந்து மீனாவை வந்து செல்லமா தட்டுறாரு. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகத்தில் ஒரு முகமூடி போட்டிருக்காரு, அதாவது இயற்கை படத்தில் கிளைமேக்ஸில் வர்றது மாதிரி முகமூடி போட்டிருக்காரு. டென்ஷனான மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரே அந்த அறை விட்றாங்க, யாரா அவன் என் மேலே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஒரே அறை விட்றாங்க. அறை விட்டதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த முகமூடி வந்து தூர பறந்து போய் விழுது. பார்த்தா செந்தில் பிளான் பண்ணி தான் அடிச்சியா என் பையனை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. அதாவது கோமதி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆனால் அது அந்த சீன் வந்து நார்மல் ஆகிட்டு, ஐயோ நீங்களா, ஏங்க நான் பயந்துட்டேன், வேற யாரோ நினைச்சு அப்படின்னு சொன்னதும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி, எனக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்றாரு. இருந்தாலும் செந்திலோட ஒரு சைட் கண்ணம் வந்து அப்படியே சுவந்து போயிருக்குது, நான் அடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே சீரியல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறமா தான் கோமதி கேட்குறாங்க, அந்த சீரியலோட ஆரம்பத்தில் நம்ம சொன்ன விஷயம், அதாவது கோமதி கேட்குறாங்க, எங்க தங்கராஜோட ஃபேமிலி வரலை அப்படின்னு சொன்னதும், ஆமாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வரலை, வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்கோம், அவர் வெளியே போயிட்டாரு, கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே போகிறாங்க. கூடவே செந்திலும் பாக்கியராஜும் போகிறாங்க, மீனாவும் போகிறாங்க, மற்றவங்க எல்லாம் ரெசார்ட்லேயே இருக்காங்க. ஸோ அங்கே போனதுன்னு தான் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவங்கள் நடக்குது. இப்படியாகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய சீரியல் எபிசோட் வந்து வர இருக்குது. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்டில் தெரிவித்துருங்க.